வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். அதாவது நமக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வச்சிருக்கிறது 1 டே கேண்டில். ஸோ 1 டே டைம் ஃப்ரேம். ஸோ அப்போ 5வது நாளா மார்க்கெட் வந்து தொடர்ந்து கீழ வந்துட்டு இருக்கு. அப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் இன்னும் ஆகுமான்னா, ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டவுன் சைட் ரொம்ப போறதுக்கு முக்கியமான காரணம் வந்து எஃப்ஐஐயோட செல்லிங். ஸோ எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐனா யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்க ஏன் செல்லிங் மட்டும் பண்றாங்க? இந்த செல்லிங்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு மார்க்கெட்ல 2 விதமா இருக்கலாம். ஒண்ணு வந்து லாங் ஷார்ட். அதாவது இந்த இடத்துல சப்போஸ் 23,000த்துல வாங்கி, மார்க்கெட் மேல போகும்போது 23,700, 23,500ல விக்கிறதுக்கு பேரு லாங் பொசிஷன்னு பேரு. ஸோ இதுக்கு பேரு பையிங். சப்போஸ் மார்க்கெட் வந்து செல்லிங் பண்ணும் அப்படின்னா, இப்ப 23,000த்துல வாங்கி 23,800ல விக்கிறேன். ஸோ 23,000த்துல வித்துட்டு 23,800ல வாங்கும்போது, எனக்கு டேலி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அப்படின்னா இதுக்கு பேரு ஷார்ட் ஆப்ஷன். இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்தியால இருக்கிற கேப்பிட்டல் எல்லாத்தையும் அவங்க வித்ட்ரா பண்ணணும்னு நெனச்சு ப்ராஃபிட் புக்கிங் நெறைய இறங்குறாங்க. அதனால தான் அவங்க எப்பயுமே செல்லிங் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு காரணம் என்னன்னா, இந்தியன் மார்க்கெட் அவங்க மேல போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. காரணம் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், கார்ப்பரேட்க்கு தகுந்த மாரி எந்த நியூஸும் வரல. அதே மாரி இந்த பட்ஜெட்டும் சாரி இந்த பட்ஜெட்டும் வந்து சப்போர்ட்டிவா இல்ல. இந்த ஒரு காரணங்கள்னால மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ, இப்ப நம்ம எஃப்ஐஐ வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, ஸோ நமக்கு தெரியும் ஜான் கடைசியில வந்து பட்ஜெட் வந்துச்சு. பிப்ரவரி 1ஆம் தேதி தான் நமக்கு பட்ஜெட் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்படிங்கிற நேரத்துல, அங்கருந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எஃப்ஐஐயோட செல்லிங்ஸ்லாம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆவரேஜா ஒரு 2,500 கோடி அதே மாரி ஒரு 4,000 கோடி அதே மாரி இருந்துச்சு. ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா, 8,000 கோடி எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்காங்க. 7,900 கோடி வந்து டிஐஐஸ் வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இந்த கேஷ் ஃப்ளோ வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஜனவரி 14ஆம் தேதி வாலட்டிலிட்டி அதிகமா இருந்துச்சு. அதாவது பாதி பேர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, மார்க்கெட் மேல போகும்னு. மீதி பேர் மார்க்கெட் கீழ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு மூவ்மென்ட் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமா வர வர இந்த பிப்ரவரி மாசம் தொடங்குனதிலிருந்து இவங்களோட 2 பேத்தோட இன்வெஸ்ட்மென்ட்டுமே குறைஞ்சிருச்சு. நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். 5,000 கோடி, 8,000 கோடி ஒரு நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க, ஸோ மொத்தமா இது 2ம் சேர்த்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து 10,000 கோடி சாரி 17,000 கோடி, 18,000 கோடி இருந்துச்சு. ஆனா, இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே டிஐஎஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 800 குரோர்ஸும், எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 1,300ம். அதே மாரி நீங்க வந்து முந்தா நேத்து 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்தே மொத்தம் 8,000 கோடி தான் நடந்திருக்கு. ஸோ 8,000 7,000 4,000 400 கோடி மேல வித்திருக்காங்க. சாரி 800 கோடி தான். 400 கோடி அ டிஐஎஸ் வந்து வித்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 400 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. அண்ட் நேத்து மார்க்கெட்ல பொறுத்தளவ டிஐஎஸ விட எஃப்ஐஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. இதே மாரி தான் நம்ம மறுபடியும் சொல்லலாம். பையர்ஸ விட செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. டிஐஎஸ விட எஃப்ஐஎஸ் எப்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, அப்ப அது வந்து பையர்ஸ விட செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். எவ்வளோன்னா டபுள் த டைம். இவங்க வந்து 1,500 கோடி தான். ஆனா இவங்க வந்து 2,500 கோடி. ஸோ அப்படிங்கும்போது 2,500 கோடி செல்லிங் நடந்திருக்கு. இது வந்து கேஷ் ஃப்ளோ ஆக்சுவல் ஸ்டாக்கோட பிரைஸ். ஸோ இது வந்து லாங் டெர்ம் வியூ தான். ஸோ இவங்க வந்து லாங் டெர்மா கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டே போய் மார்க்கெட் கடைசியில கீழ போனதுக்கப்புறம் வாங்குவாங்க அந்த மாரி. பட் ஸ்டில் வந்து நம்ம டிஐஐஸ் இருக்கிறனால தான் மார்க்கெட் அட்லீஸ்ட் இவ்ளோ தூரம் ஸ்டேபிளா இருக்கு. அண்ட் நீங்க கேட்கலாம் எஃப்ஐஐஸ் எப்ப பார்த்தாலும் வித்துட்டே தான் இருப்பாங்க. டிஐஐஸ் எப்ப பார்த்தாலும் வாங்கிட்டே தான் இருப்பாங்களான்னா, நம்மளோட டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட்டா வந்து பையிங்ல தான் இருப்பாங்க. அன்டில் ஆல் டைம் ஹை போற வரைக்கும் டிஐஐஸ் வந்து பை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. டிஐஎஸோட செல்லிங் வந்து ரொம்ப, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். குவான்டிட்டி கம்பேர் பண்ணும்போது. நீங்க எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா தரவும் நம்ம வந்து இப்போ டெய்லி டேட்டா விட்டுட்டு மந்த்லி டேட்டா எடுத்திருக்கோம். அப்போ எல்லா டைமும் அவங்க வந்து செல்லிங்லயே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 23ல எஃப்ஐஐஸும் வாங்கியிருக்காங்க, டிஐஐஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து எப்போ வந்து இந்த 23, 21,000த்துல இருந்துச்சோ, அங்கருந்து மார்க்கெட்ட மேல கொண்டு வரதுக்கு 2 பேருமே பையிங்ல இன்வால்வ் ஆயிருந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் மேல வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் செல்லிங் அண்ட் பையிங் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்ச்ல அதே மாரி 22,300ல இருக்கும்போது 2 பேருமே பையிங் பண்ணி மார்க்கெட்ட மேல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒண்ணு. அதே மாரி நமக்கு வந்து இந்த ஜூன்ல நான் சொன்னேன் உங்களுக்கு. ஜூன்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜூன்லயும் எஃப்ஐஐஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2,000 கோடி தான் வாங்கியிருக்காங்க. ஆனா நம்மளோட டிஐஐஸ் பார்த்தீங்கன்னா, 28,000 கோடி ஜூன் மாசத்துல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்மளோட எலக்ஷன் மாசம். ஸோ எலக்ஷன் அனவுன்ஸ் பண்ணாங்க. ப்ரீ எக்ஸிட் போல்ஸ் அனவுன்ஸ் பண்ணாங்க. அதாவது வந்து யார் ஜெயிக்க போறா? அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு. எக்ஸிட் போல்ஸ் அனவுன்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் தான் ஜூன்ல நடந்துச்சு. அப்படிங்கும்போது நம்ம டிஐஎஸ் வந்து 28,000 கோடி ஜூன்ல மட்டுமே வாங்கியிருக்காங்க.
அண்ட் ஜூலைல அதே மாரி எஃப்ஏஎஸோட இது காஸ்ட் கம்மியா தான் இருந்துச்சு. டிஐஏஸ் அதிகமா இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, ஜூன் அண்ட் ஜூலைல 2 பேருமே வாங்கி தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல போயிருந்திருக்கு. ஸோ இந்த ஜூன் டூ செப்டம்பர் பார்த்தோம்னா, ஒரே ஒரு மாசம் ஆகஸ்ட் மட்டும் தான் எஃப்ஐஐஸ் செல்லிங் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே அதாவது டோட்டல் பார்க்கும்போது அவங்க பையிங் தான் நடந்திருக்கு. ஸோ ஆனா இப்ப ஃபெப்ல பார்க்கும்போது எஃப்ஐஐஸோட செல்லிங் டிஐஏஸோட பையிங்க விட ரொம்ப அதிகமா இருக்கனால தான் மார்க்கெட் டவுன் சைட் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த பொசிஷன் 22,500 இந்த மாரி வந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து பையிங்க்கான சான்சஸ் 2 பேருமே இருக்கு. எப்போ இந்த 2 பேருமே பையிங் ஸ்டார்ட் பண்றாங்களோ, அப்ப மட்டும் தான் மார்க்கெட் வந்து மேல போகும். ஸோ இந்த ஒரு ரீசென்ட் டைம்ஸ்ல 2 பேருமே யாருமே பையிங் அண்ட் செல்லிங் பண்ணல. ஐ மீன் 2 பேருமே ஒரே டைரக்ஷன்ல இல்ல. அதனால தான். அண்ட் நீங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 4ஆம் தேதி மார்க்கெட் வந்து 23,700ல இருந்தப்போ, ஸோ 23 மார்க்கெட் 700ல இருந்தப்போ, நீங்க பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா டிஐஏஸ் வந்து செல்லிங் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் பையிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் இத்தன நாளா இல்லாம ஃபெப் 4த் அன்னைக்கு மட்டும் பண்ணாங்க அப்டின்னா, அன்னைக்கு தான் நம்ம வந்து 2வது நாள், அதாவது பட்ஜெட் அனவுன்ஸ் பண்ணி 2ண்ட் டே அப்ப தான் வந்து டிஐஏஸ் வந்து செல்லிங் பண்ணியிருக்காங்க. அப்ப டிஐஏஸ்க்கு தெரியும் மார்க்கெட் இதுக்கு மேல போகாதுன்னு. ஸோ 23,700 விச் இஸ் க்ளோஸ் டூ 23,500 பக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 23,500 பக்கம் மார்க்கெட் இருக்கும்போது, அவங்க செல்லிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். அப்படிங்கும்போது, நமக்கு 23,500 ரேஞ்ச் போனா, எப்பயுமே வாங்கிட்டு இருக்க எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங் தொடங்கியிருக்காங்க. அதே மாரி மார்க்கெட் வந்து 23,000 வரும்போது, யாராவது இந்த 23,000க்கு பக்கத்துல இருக்கும்போது, யாருமே பையிங் ஸ்டார்ட் பண்ணல. ஆனா நம்ம வந்து டுவர்ட்ஸ் நம்ம மந்த்லி டேட்டா பார்க்கும்போது, 22,500க்கு 2 பேருமே பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாரி 22,300க்கும் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்து இதுக்கப்புறமும் ஃபால் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்ப வந்து டிஐஐஸ் அண்ட் எஃப்ஐஐஸ் 2 பேருமே வந்து பையிங்ல இன்வால்வ் ஆறாங்களோ, அப்ப தான் இனிமே மார்க்கெட் வந்து டர்ன் ஓவர் ஆகும். இது வந்து ஒரு லாங் டெர்ம்ல. நீங்க ஷார்ட் டெர்ம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து திருப்பியும் ரீகெயின் ஆயி ஒரு புல் பேக் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்ட்ராடே இல்லன்னா வீக்லி எக்ஸ்பைரிக்கு நமக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. ஏன்னா, மார்க்கெட் மேல போனாலும், கீழ போனாலும் நம்ம பிரைஸ் ஆக்ஷன் வச்சு எடுக்க முடியும். பட் நீங்க லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஒரு லாங் டெர்ம் குரோத் இல்ல. இனி ஆல் டைம் ஹை ரீச் ஆக கண்டிப்பா ஒரு 3லருந்து 5 மாசம் எடுக்கும். ஸோ இனிமே வந்து 26,500 தான் ஆல் டைம் ஹை. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு 2000, 3000 பாயிண்ட் கீழ இருக்கோம். அப்படிங்கும்போது 26,500க்கு கீழ இப்ப நம்ம வந்து 23ல தான் இருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு இன்னொரு 3000 பாயிண்ட் மேல ஏற வேண்டியது இருக்கு. ஸோ அதுதான். அப்ப இப்ப இருக்க பொசிஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டான்னு கேட்டீங்கன்னா, ஆமா. எப்ப இருந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்ன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, இது 2, 3 தடவ டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அட்லீஸ்ட் நாளைக்காவது இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க ஜனவரி 13ஆம் தேதி மார்க்கெட் இங்கிருந்து டெஸ்ட் பண்ணி 23,500 வரைக்கும் போயிருக்கு. திருப்பி வந்திருக்கு. மறுபடியும் டெஸ்ட் பண்ணி 23 ஒரு 200, 300 வரைக்கும் போச்சு. மறுபடியும் டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் டைம், 2ண்ட் டைம், 3ர்ட் டைம். ஸோ இந்த 3ர்ட் டைம் இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும்போது தான் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 23,800 வரைக்கும் போயிருக்கு. அப்போ இந்த ரேஞ்ச்ல இருக்கு. எய்தர் மார்க்கெட் இங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். அப்படி இல்லைன்னா, நாளைக்கு இங்க 22,800 வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான் முக்கியம். அண்ட் இப்ப இருக்க பொசிஷன் எந்த எவ்வளோ வந்து கீழ இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, நான் என்ன பண்றேன்னா, ஒரு 1 இயர் சார்ட் எடுக்கிறேன். இந்த ஒரு 1 இயர் சார்ட் எடுக்கும்போது, நமக்கு பார்த்தோம்னா, கடந்த ஜூன், ஜூலைல அதாவது நம்ம எலக்ஷன் எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்த டைம்ல எந்த இடத்துல இருந்துச்சோ, அந்த இடத்துல தான் மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இப்ப இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது வந்து கடந்த ஜூன், ஜூலைல கடந்த கடந்த ஜூன், ஜூலைல எந்த எந்த நிலைமையில இருந்துச்சோ 23 ஆ அ 50ல அதே நிலைமையில தான் இப்பயும் இருக்கு. அப்படின்னா, ஒரு 9 மாசம் பின்னாடி நம்ம போயிருக்கோம். இங்கிருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆறதுக்கு கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு பெரிய புஷ் வேணும். இங்க ஜூன்ல இருந்து ஒரு 3 மாசத்துல செப்டம்பர்ல ஆல் டைம் ஹை போயிருச்சு. இந்த ஆல் டைம் ஹைல இருந்து ஆல் டைம் ஹை வந்து 26,300 தான். கரெக்ட்டா தான் நான் சொல்லியிருக்கேன். பாருங்க 26,300 இப்ப இருக்கிறது நம்ம 23,000. அப்போ இந்த ஆல் டைம் ஹை போனதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, பிஜேபி கவர்ன்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்தது. ஸோ இவங்க வந்து 2ண்ட் டைமா அதாவது வின்னிங் வந்து கன்டினியூஸா நடந்துட்டு இருக்கனால, இவங்களோட அதாவது இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆகி, மார்க்கெட் குரோத்தும் ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. இந்த ஒரு காரணம்னால தான் மார்க்கெட் வந்து போன வருஷம் ஒரு ஆல் டைம் ஹை ரீச் ஆச்சு.
ஆனா, இது வந்து அந்த போஸ்ட் எலக்ஷன். ஸோ இது வந்து எலக்ஷனுக்கு அப்புறம் அப்படியே வந்துச்சு. இந்த எவ்வளோ தூரம் இங்க மேல போச்சோ, அது அப்படியே கீழ வந்துருச்சு. ஸோ இப்போ எலக்ஷனுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன இருந்துச்சோ, அதாவது நியூஸ்னால மார்க்கெட் மேல போனது. இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் அப்படியே கீழ வந்துருச்சு. ஸோ சுருக்கமா சொல்லணும்னா, போன தடவ எலக்ஷன் அனவுன்ஸ் பண்ண டேட்டு, அதே மாரி எக்ஸிட் போல்ஸ் நடந்த டேட்லருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆனது. இந்த தடவ பட்ஜெட்டோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாரி தான் இருக்கும். ஸோ அதனால மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ டே கேண்டில்லேருந்து இன்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு போயிடுறேன். நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் நேத்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து இங்கருந்து ஸ்டார்ட் ஆயி, எய்தர் இங்க மேல போய் 23,500ல கீழ வரலாம். அப்படி இல்லன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 23,200 டெஸ்ட் பண்ணி டக்குன்னு கீழ வரலான்னு. ஆனா மார்க்கெட் 2மே நடக்கல. மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு, நேரா கீழ மட்டும் தான் விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதான் ஏன்னு தெரியல. ஏன்னு தெரியும். ஏன்னா வந்து எஃப்ஐஐஸோட செல்லிங்ஸ் அதிகமா இருந்திருக்கு. டிஐஏஸோட பையிங் அதிகமா இருந்திருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு வந்துச்சு. 23,200 வரைக்கும் மார்க்கெட் நான் இந்த இடத்துலயே நான் நேத்து சொல்லியிருந்தேன். டவுன்ஃபால் இங்க ஆரம்பிச்சுருச்சுன்னா, நீ நீங்க வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்கலான்னு. அப்போ நேத்தைய பொசிஷன் பொறுத்தளவு இந்த ரெட் கேண்டில் எடுத்திருக்கலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில் வந்து பெரிய ரெட் கேண்டிலா இருந்துச்சு. அதிலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, 2ண்ட் ரெட் கேண்டில். இந்த 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 ரெட் கேண்டில்லேருந்து தான் நான் பொசிஷன் எடுத்தேன். அண்ட் இதோட ஸ்டாப் லாஸ் எங்க வச்சிருந்தேன்னா, அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டிலோட டாப்ல வச்சிருந்தேன். அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 4 தான் வச்சிருந்தேன். 5 வரைக்கும் கூட வைக்கல. இவ்ளோ தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு பாக்ஸும் வரைஞ்சிருந்தோம். 23,250 பக்கம். ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன், மார்க்கெட் இந்த இடத்துல கீழ வந்தப்போ, என்னோட ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். இது ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. நம்ம முன்னாடி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருந்தோம்ல, அந்த இடத்துல ஒரு சப்போர்ட். அப்போ இதுதான் நேத்து நான் எடுத்த ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேட். ரொம்ப சிம்பிளான ட்ரேட் தான். இதில வந்து நம்ம ஷார்ட் கால்ங்கிறனால ரொம்ப பெரிய யோசிக்கலாம் இல்ல. காரணம் என்னன்னா, நம்ம இந்த ரெட் கேண்டில் எடுத்தோம். அந்த ரெட் கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க கேண்டிலோட டாப்ல வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம். அண்ட் நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருந்த ஒரு பாக்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த பாக்ஸோட பாட்டம்ல இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் ஷார்ட் கால். நீங்க லாங் பொசிஷன் போகவே இல்லன்னா, லாங் பொசிஷன் போகவே இல்ல. ஏன்னா நமக்கு தெரியும் மார்க்கெட் கன்டினியூஸா விழுந்துட்டே தான் இருக்குன்னு. அண்ட் அடுத்து இந்த இடத்துல பார்த்தா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துச்சு. 2ண்ட் கேண்டில் சரி இனிமே அடுத்த 2ண்ட் கேண்டில் சின்னதா வந்தா எடுக்கலான்னு பார்த்தா, ஓப்பன் ஆனது இங்க. விக்கு போனதே ஒரு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இது. அப்போ ஒரு 2 மினிட்ஸ்லயே விக் இதுவரைக்கும் போயிருச்சு. ஸோ விச் இஸ் லைக் ஒரே கேண்டில்ல ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழ போனது. இட் வாஸ் லைக் என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது இதுதான் வந்து முக்கியமான செல்லிங்கான பிரஷர். ஸோ இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து யாருமே எல்லா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸும், டிஐஎஸும் பையிங் அண்ட் செல்லிங் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு 400,00,00,000 எஃப்ஐஐஸோட செல்லிங் இருந்துச்சுல்ல, அதுல ஒரு 80% இந்த இடத்துல தான் இருந்திருக்கும். அதனால தான் இவ்ளோ டிராஸ்டிக்கா ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஒரு கேண்டில் மூவ் ஆகுதுன்னா, பயங்கரமான பிரஷர். அப்போ இந்த இடத்துலருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னா, எஃப்ஐஐஸ் தான். வேற யாருமே கிடையாது. ஏன்னா எஃப்ஐஐஸ் தான் இவ்ளோ செல் பண்ண முடியும். ஒரு ரீட்டெய்லர்ஸா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு 400,00,00,000 ஒரே நாள்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ, அப்போ இன்வெஸ்ட் பண்ணது யாருன்னா, நமக்கு வந்து செல்லிங் பண்ணது முக்கியமா, அதாவது நம்மளோட சப்போர்ட்ல இருந்து, நம்ம சப்போர்ட் ஒரு வச்சிருந்தோம். அவங்க செல்லிங் பண்ணலைன்னா, அந்த சப்போர்ட்லயே தான் மார்க்கெட் இருந்திருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு டவுன்ஃபால் ஆகப்போதுன்னு. அப்ப அங்கிருந்து கட கட கடன்னு செல்லிங் பண்ணி, இந்த இடத்துல வந்து முடிச்சுட்டாங்க. செல்லிங் முடிச்சாங்க. அவங்களோட ஒரே ஒரு ட்ரேட் தான் பாருங்க. ஒரு 15 மினிட்ஸ் தான் அவங்களோட ட்ரேடு. அழகா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ, இதான் கேப்பிட்டலோட ஒரு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ, அப்போ இந்த கேண்டில் விழுந்தப்போ, நான் முடிவு பண்ணிட்டேன். யாரோ பெரிய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம வந்து தேவையில்லாம ட்ரேட் எடுக்கக்கூடாது. அப்போ நேத்துக்கு என்னோட ஒரே ஒரு ட்ரேட் தான். இந்த இடத்துல, இந்த இடத்துல ஒரு 15-17% ஆஃப் ப்ராஃபிட். அமைதியா இருக்கணும். வேற ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஸோ, இதுதான் என்னோட ட்ரேட். அப்ப நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, நாளைக்கு 2 விஷயம் நடக்கலாம். நான் யூசுவலா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பேன். இன்னைக்கு ஏன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் பார்க்கல அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா, நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பயங்கரமா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஒரு பாயிண்ட்டும் ஒரு 100 நடுவுலயும் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பயங்கர ஹை வாலடைல் மார்க்கெட். இத இத வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து அட் த மனில மேல 23,100லயும் இருக்கு. 23,000த்துலயும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, 22,900லயும் இருக்கு. 22,800லயும் இருக்கு. ஸோ இன்னையோட ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கு. இந்த வைட் ஸ்ப்ரெட்னா ஒரு ஒரு பாயிண்ட்லயும் ஒரு ஒரு 100 பாயிண்ட்க்கு நடுவுலயும் நெறையா கால் அண்ட் நெறையா புட் வாங்கி வச்சிருக்காங்க.
ஸோ இந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது. எது எந்த இடத்துல வந்து மார்க்கெட் போகும்னு. நீங்க அதே இது நேத்து ஏதாவது பார்த்திருந்தீங்க. இல்லன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, கிளியரா இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல தான். இந்த இடத்துல பெரிய இதெல்லாம் இல்லாம. நீங்க அதே மாரி பேங்க் நிஃப்டில பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க பேங்க் நிஃப்டி. ஸோ இது வந்து 11ஆம் தேதியோட பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டில ரொம்ப கிளியரா இருக்கு. 1, 2, 3 3 பாயிண்ட். ஸோ பேங்க் நிஃப்டி மேல போனா 49,500க்கு போகும். அத தாண்டுனா 50,000 போகும். ஆனா நம்ம நிஃப்டி பாருங்க, ஒரு 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 கிளியரான ஒரு ஐடியா இல்லாம இருக்கு. ஸோ அப்ப நிஃப்டி 50 வந்து பிரைஸ் ஆக்ஷன்ஸ் எதுவுமே இப்போதைக்கு ஒபே பண்ண மாட்டேங்குது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் எதுவுமே. ஆனா அப்போ டவுன் சைட் போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. நான் இப்போ ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் வைக்கிறேன். 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு சார்ட்ட ரீசெட் பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே டெத் கிராஸ்ல இருக்கோம். அந்த டெத் கிராஸ் கன்டின்யூ ஆகுது. அண்ட் 3 மினிட்ஸ்லயும் டெத் கிராஸ்ல தான் இருக்கும். ஸோ கிரீன் கேண்டில் கீழ இருக்கு. எல்லோ நடுவுல, மேல ப்ளூ. அதே மாரி அதாவது 50 எஸ்எம்ஏ, 100 எஸ்எம்ஏ எல்லோ, ப்ளூ வந்து 200 எஸ்எம்ஏ. ஸோ எப்போ வந்து இந்த மாரி ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கோ, அதுக்கு பேரு டெத் கிராஸ்ன்னு பேரு. அதே 15 மினிட்ஸ்ல கேண்டில்ல பார்த்தீங்கன்னாலும், அதே மாரி டெத் கிராஸ் வந்துருச்சு. 30 மினிட்ஸ் கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, கோல்டன் கிராஸ்ல தான் இருக்கு. பட் டுவர்ட்ஸ் டெத் கிராஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்படிங்கிறனால 2 சின்ன டைம் ஃப்ரேம்ல எப்போ வந்து ஒரே இண்டிகேஷன் காமிக்குதோ, அப்போ வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் அதுதான் ட்ரூ டைரக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த நான் இப்போ இந்த ஒரு இத ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எஸ்எம்ஏ க்ளோஸ் அண்ட் இதுன்னு. இந்த இண்டிகேட்டர் ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்க யூஸ் பண்ணனா பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல எஸ்எம்ஏன்னு இருக்குல்ல. எஸ்எம்ஏ இந்த பக்கம் அதே மாரி ஸ்ட்ராட்டஜி யாருலருந்து குடுத்துருக்காங்கன்னா, இந்த பேரு குடுத்துருக்கோம். ML0001 அப்படின்னு சொல்லி. ஸோ இத நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இது வந்து எப்போ கோல்டன் கிராஸும், டெத் கிராஸுங்கிறத இதே இந்த இடத்துல இண்டிகேஷன் பண்ணிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டன் கிராஸ், டெத் கிராஸ்ன்னு இந்த இடத்துலயே சொல்லிருச்சு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் ஒரு ஒரு தடவ யோசிக்காம அழகா அதே வந்து சொல்லிக் குடுத்துரும். அப்போ 2 டைம் ஃப்ரேம்லயும் டெத் கிராஸ் அப்படிங்கிறனால, மார்க்கெட் இன்னும் கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. 22,800 வரைக்கும் சொல்ல முடியாது. அத தாண்டி 22க்கு அதையும் தாண்டி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா நான் வந்து நம்ம நிஃப்டி 50ல வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒபே பண்ணலங்கிறது கடந்த ஒரு 1 வாரமா தெரியுது. எந்த ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ், எந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷனுமே அது வந்து ஒபே பண்ணல. அது கண்டிப்பா ரொம்ப ரேண்டமா போயிட்டுருக்கு. யாரோ நெறையா மேனிபுலேட் பண்றாங்க. கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியாவும், அதே மாரி செபியும் அத வந்து கணக்குல எடுக்கல அப்படின்னா, லிமிட்டேஷன்ஸ் குடுக்கல அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட் இன்னும் டவுன்ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ரெகுலேஷன்ஸ் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ நாளைய பொறுத்தளவு நிஃப்டி 50 இன்னும் டவுன்ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 23 22,850 ஈவன் அத தாண்டி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப பாருங்களேன், எல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸும் நாளைக்கு கீழ போகுதுன்னு சொல்லுது. சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் அப்படியே ஆப்போசிட்டா மேல போலாம். இதுதான் மார்க்கெட்ல வந்து ஒரு அன்பிரெடிக்டபிள். யாரோ ஒரு பெரிய பிளேயர்ஸ் எப்பயுமே இருப்பாங்க. அவங்க மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஸோ 2க்குமே நீங்க ரெடியா இருக்கணும். மார்க்கெட் கீழ போனா என்ன பொசிஷன் எடுக்கணுங்கிறதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கணும். மார்க்கெட் மேல போனா என்ன பண்ணுங்கிறதுக்கும் ஐடியா இருக்கணும். ஸோ நான் சொல்ட்டேன் இப்ப மார்க்கெட் கீழ போச்சுன்னா 22,800 தான் ஃபர்ஸ்ட்டு ட்ராப்பு. ஸோ அதுக்கு அடுத்து தான் மார்க்கெட் கீழ வரும். இது மாரி. அதாவது இப்ப நேத்து இந்த வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்லோவா ட்ராப் ஆயி கீழ வந்துச்சு. ஸோ இது வந்து மார்க்கெட் மேல போனா 23,400 500 இதுதான் ஃபர்ஸ்ட்டு. இது 2யும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மார்க்கெட் மேல போச்சுன்னா 23,500 மார்க்கெட் ட்ராப் ஆச்சுன்னா 22,800 ஓ! இது 2 தான் நீங்க வந்து சப்போஸ் இங்கருந்து மார்க்கெட் மேல போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் 23,400ம் 23,500ஆவும் இருக்கணும். இந்த இடத்துல சப்போஸ் நீங்க ஷார்ட் கால் போனீங்கன்னா, 22,800ல ஃபர்ஸ்ட்டு ப்ராஃபிட் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஃபுல்லா நீங்க புக் பண்ணலனா கூட ஒரு 50% 60% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு, மீதி அந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழ போகுதான்னு பார்க்க. 2க்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி இன்னைக்கு உங்களோட ட்ரேடிங் எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நானும் கமெண்ட் பண்றேன் என்னோட ட்ரேடிங் எப்படி போச்சுன்னு சொல்லி. பிளஸ் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து டெய்லி அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நம்ம சேனல்ல. தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மத்த ட்ரேடிங் சம்மந்தமான டிப்ஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்றது? ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் இந்த 2025க்கான வாங்குறது, ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இந்த மாரி வீடியோஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.